உவமை கவிஞர் சுரதா அப்படின்னு நம்ம பள்ளிக்கூட பாட புத்தகங்களில் படிச்சிருப்போம். உவமைகளை கொண்டு கவிதைகளை மிக அழகாக எழுதக்கூடிய புலமை பெற்றவர். அவர் பேசிய ஒரு பழைய உரையை சமீபத்தில் நான் படித்தேன். அது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களை புகழ்ந்து பேசிய ஒரு உரை. அந்த உரையில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கலைஞர் கருணாநிதி எதையும் புதுமையாக செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறார். அதாவது எல்லோருமே நாம் இடது பக்கம்தான் வகுடெடுத்து தலைவாருவோம். ஆனால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த காலத்தில் நேர் வகுடெடுத்து தலைவாரினார். அது பலரும் அந்த ஸ்டைலை, அவர் தலைவாருகிற முறையை பின்பற்றினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். கலைஞர் அவர்கள் யாரை பார்த்து அதை செய்தார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் கலைஞரை பார்த்து ஆயிரக்கணக்கானவர்கள் நேர்வகடு எடுத்து செய்வினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதே மாதிரி திமுக தலைவர்கள் நாவலர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன் எல்லோரும் சால்வையை ஒரு விதமாக போடுவார்கள். ஆனால் கலைஞர் மட்டும் சால்வையை பெண்கள் கூந்தலை போல தோளிலிருந்து தரையை தொடுகிற வகையில் போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதையுமே புதுமையாக செய்யக்கூடியவர் என்று அவர் புகழ்ந்தார். இப்படி புகழ்ந்துட்டு வரும்பொழுது ஒரு இடத்துல சொல்கிறார், நான் இளைய வயதில் இருக்கும்போது ஹிட்லரை பற்றி அடிக்கடி செய்தி வரும். உலகப்போர் மூண்ட சமயம். அந்த சமயத்தில் ஹிட்லருடைய புகைப்படங்களை பார்த்து ஹிட்லர் நாம் எல்லோரும் இடதுபுறம் வகுடெடுத்து தலைவாருவோம், ஆனால் ஹிட்லர் வலதுபுறம் வகுடெடுத்து தலைவாருவார். அவருடைய புகைப்படங்களை பார்த்துவிட்டு நாமும் ஹிட்லரை போல வகுடெடுத்து தலைவார வேண்டும் என்று வலதுபுறமாக வகுடெடுத்து தலைவார தொடங்கியவர் சுரதா அவர்கள். அவர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிறந்தவர். எனவே காவிரி கரையில் பிறந்தவர். நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறார். நிறைய நூல்கள், அவருடைய நூல்கள் இருக்கிறது, நூல் தொகுப்புகள் இருக்கிறது. அதில் காவிரியை பற்றி அவர் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். மரமும் பயிரினமும் பருகிடும் பாலே, குடகு மலை மீதிருந்து மேகம் நீட்டிய காலே, விரிந்து புகழ் அடைந்தாய் மூவேந்தரை போலே, விளைவும் செல்வமும் தென்னாட்டிலே உன்னாலே அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அதே மாதிரி அவர் நிறைய திரைப்பட பாடல்களையும் எழுதியிருக்கிறார். பெரும் தீ மீதிலே ஈ மொய்ப்பதுண்டோ, நீல வான் மீதிலே நிழல் படுவதுண்டோ. எவ்வளோ அருமையான கற்பனை! தீ மீது ஈ மொய்ப்பதுண்டோ, வான் மீதிலே நிழல் படுவதுண்டோ அப்படின்னு எழுதியிருக்கார். அதே மாதிரி அவருடைய கவிதை தொகுப்பில் கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல் அப்படின்னு இதை பற்றி கவிதைகள், சிறு சிறு கவிதைகள் எழுதியிருக்கிறார். அதில் கூட்டல் என்கிற கவிதையில் அவர் எழுதுவார், சித்திரங்கள் அத்தனையும் நிறத்தின் கூட்டல், சித்திரங்கள் அத்தனையும் நிறத்தின் கூட்டல், சேமிப்பு திட்டமது பணத்தின் கூட்டல், வித்தார காவியங்கள் பாட்டின் கூட்டல், வெற்றிகளின் பிரசவந்தான் புகழின் கூட்டல், வெற்றிகளின் பிரசவந்தான் புகழின் கூட்டல், அள்ளிகளும் தாமரையும் குளத்தின் கூட்டல், ஆறுகளும் ஏரிகளும் நீரின் கூட்டல், சொல்லுகின்ற மந்திரங்கள் பொய்யின் கூட்டல், சொல்லுகின்ற மந்திரங்கள் பொய்யின் கூட்டல், சுகதுக்கம் இவ்விரண்டும் வாழ்வின் கூட்டல் என்று ஒரு மிகச்சிறப்பான கவிதையை சுரதா அவர்கள் எழுதியிருக்கிறார்.